மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செக்ஷன். நீங்க நாளைக்கு ரொம்ப ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒருவேளை நாளைக்கு இன்ஜினியரிங்ல போய் சேர்ந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் ஆர் வெரி வெரி எசென்சியல். அங்க நீங்க லைன் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் எல்லாம் படிப்பீங்க இன்டெகிரேஷன்ல. அப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபார்முலா தான் நீங்க தயவு செய்து எல்லாருமே மனப்பாடம் பண்ணணும். ஆனா நான் என்ன பண்ண போறேன், எப்படி இது வந்தது, ஹவு இட் இஸ் பாசிபிள், இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுக்க. என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்சஸ். ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்சஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துனே அதான் பார்க்க போறீங்க. ப்ராடக்ட் டு டிஃபரன்சஸ். சரிங்களா? இததான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட போறேன். அடுத்தது சம் ஆர் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட். எப்படி? ப்ராடக்ட் டு டிஃபரன்சஸ் இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலால எங்க இருந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிடலாம். அந்த சம் அண்ட் டிஃபரன்ஸ், sin a plus b cos a plus b sin a minus b cos a minus b, அந்த அந்த இதுல இருந்தா டிரைவ் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ அதுல இருந்தா இப்ப நான் டிரைவ் பண்ண போறேன். தயவு செய்து எல்லாரும் கவனிக்கிறீங்க. ஆர் யூ ஆல் ரெடி? ப்ளீஸ் டெல் மீ, வில் மூவ் ஆன். எஸ் சார். எஸ் இல்லையா? அதுதான் சம் டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் டு சம். அததான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட்ல இருந்து சம்க்கு எப்படி நான் கொண்டு வர போறேன். நீங்க எப்படி போட்டுங்க எழுதிங்க. ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் இதை எப்படி டெரைவ் பண்றேன்னு முதல்ல பாருங்க. சாதாரண ஃபார்முலா தான். நான் என்ன எடுத்தேன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, யாரா சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். sin a plus b. குயிக்கா சொல்லுங்க. வாட் இஸ் sin a minus b? ஃபார்முலாவை டக்குன்னு சொல்லணும் யாராவது ஒருத்தர். sin a plus b cos a plus b. அதாவது நேற்று கிளாஸ்ல, அதாவது லாஸ்ட் வீக் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து சில முக்கியமான ஒரு இது வேல்யூஸ் கொடுத்துருப்பேன். sin 15 டிகிரி, sin 18 டிகிரி, sin 36 டிகிரி, cos 18 டிகிரி, cos 30 டிகிரி ஒரு டேபிளர் காலம் போட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தல. இந்த எக்ஸசைஸ் நான் போட போற இந்த 3.6 அந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்மா. அதனால நீங்க தயவுசெய்து லாஸ்ட் கிளாஸ்ல அந்த டேபிள் இருந்தால் அதை எடுத்து வச்சீங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸை நீங்க நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இதை மைண்ட்ல ஏத்திக்க போறீங்க. வாட் இஸ் sin a plus b? கம் ஆன் எனிவன் பாய்ஸ். என்ன சொல்லலாம்? sin a cos b. வெரி குட். பிளஸ் cos a sin b. சரியா? அடுத்தது sin a cos b வெறும் சிம்பிள் மட்டும் தான் மாறும். மைனஸ் cos a sin. இப்ப என்ன செய்ய போறேன், இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் திஸ் டூ. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா திஸ் டூ, சாரி ஆட் பண்றல, ஆட் பண்ணா அப்படியே சிம்பிள் தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஐ வில் கெட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஐ வில் கெட் sin a plus b plus sin a minus b is equals to 2 times of sin a cos b. கரெக்டா? இது ரெண்டும் கேட் கேன்சல். எனக்கு ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்ஸ். அப்ப எனக்கு தேவை sin a cos b is equals to, இந்த 2 இந்த சைடு வந்துட்டா 1 minus 2 sin a plus b plus sin a minus b. இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கேர்ள்ஸ் ரிமெம்பர், வெரி வெரி ஈஸி. பாருங்க, sin a plus b ஃபார்முலா. போர்டு ஃபுல்லா கிளியரா இருக்காமா? எல்லாருக்கும் விஷுவலா இருக்கா? சரிங்களா? சோ இட்ஸ் ஃபுல் வியூ இட்ஸ் கெட்டிங் நோ. கரெக்டா இருக்கா? ஃபுல்லா வியூ தெரியுதா? ஏன்னா அது ரெக்கார்டிங்ல இருக்கனால கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. அடுத்து நீங்க ஃபியூச்சர்ல உங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ரிப்ளை பண்ணிட்டு போலாம் சீக்கிரம். எஸ் சார். ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. எஸ் சார். அடுத்தது நெக்ஸ்ட்
இது அப்படியே ஃபார்முலாவை சைட்ல அப்படியே தனியா போட்டு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin A cos B is equals to 1/2 sin A plus B plus sin A minus B. This is the first formula I have derived. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்யறேன், the next thing what I'm going to do here is, என்ன பண்ண போறேன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் what I'm going to do here is, நல்லா கவனிக்கணும், ரொம்ப listen very carefully. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணமா ஆட் பண்ண இல்லையா, இப்போ சப்ராக்ட் பண்ண போறேன். I am going to subtract this. ஆட் பண்ண இடத்துல I am going to subtract. என்ன செய்ய போறேன், I am putting minus here. அப்போ இங்க மைனஸ் இங்க பிளஸ்ஸா மாறிடும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. இவங்களை சப்ராக்ஷன்ல போடுவேன். sin A plus B is equals to, sorry, minus sin A minus B is equals to, இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிட்டாங்க இல்லையா, அப்ப யார் மட்டும் எனக்கு இருப்பா, இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டுட்டா இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இவங்களை ஆட் பண்ண என்ன வரும், 2 cos A sin B. I am getting 2 cos A sin B அப்படின்றது எனக்கு கிடைக்குது. இப்ப நல்லா கவனிங்க, எனக்கு தேவை வெறும் cos A sin B. ஏன்னா ப்ராடக்ட் டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், நீங்க சப்ராக்ஷன் வருது பாருங்க, 1/2 into sin A plus B minus sin A minus B. சரியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார்முலாவை. அப்ப நான் எப்படி இந்த ஃபார்முலாவை எழுதுவேன், இங்க எடுத்து எழுதும் பொழுது cos A sin B அப்படின்னு சொல்லும் பொழுது 1/2 sin A plus B minus sin A minus. அப்புறம் நான் கம்பேரேட்டிவ் ஸ்டடி சொல்லி தரேன், குரூப்பிங் எப்படி பண்றது. முடிஞ்சிருந்தா அடுத்தது come to the next formula, cos A plus B. What is cos A plus B? எல்லாருக்கும் தெரியும், we are very familiar. cos A plus cos B plus sin A plus sin B. அடுத்து அதே போல cos A minus B அப்படின்றது என்ன ஃபார்முலா, cos A cos B minus sin A sin B. இல்லையா, am I right? cos A cos B minus sin A sin B. இதுதான் என்னுடைய ஃபார்முலா இல்லையா. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் ஆடிங். அப்ப ஆட் பண்ணும்போது இருக்கிற இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இதை ஆட் பண்ணா cos A plus B plus cos A minus B is equals to 2 times of cos A cos B. எனக்கு தேவை வெறும் cos A cos B. அப்போ அதை மட்டும் எடுத்துட்டு இந்த 2 அந்த சைட் பண்ணா 1/2 into cos of A plus B plus cos of A minus B. So this is the answer. அப்போ மூணாவது ஃபார்முலா பாருங்க, என்ன ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, cos A cos B. Third one, cos A cos B is equals to 1/2 cos A plus B plus cos A minus B. The last one. What is the last one? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்றேன். I am just subtracting this. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன், I am just subtracting. பாருங்க, இதை நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளை மட்டும் மாத்த போறேன், இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. இப்ப நான் இங்க மைனஸ் இருக்குது, அதனால நான் பிளஸ் மாத்துறேன், இதை மைனஸ் மாத்துறேன், இதை மைனஸ் மாத்துறேன். இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. we'll get cos A plus B minus cos A minus B, which is equals to 2 times of sin A sin B. I needed only sin A sin B. Yeah? Sin A sin B is equals to 1/2 cos of A plus B minus cos of A minus B. That is the answer. இப்போ லாஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க, sin A sin B. I'll get the value of sin A sin B. I'll get the value of sin A sin B is equals to 1/2 into cos A plus B minus cos A minus B. சரியா, இந்த 4 ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நான் கிடைச்சதுன்னு புரியுதுங்களா. இதுக்கு பேர் என்னன்னா ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்ஸ். ரெண்டு சம் கிடைச்சிருக்கு, ரெண்டு டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு கம்பேரிசன் கொடுங்க, sin A cos B. நான் ஏற்கனவே படிச்சிருப்பேன், sin A plus B அப்படின்னா sin A cos B cos A sin B. அப்ப இந்த இடத்துல sin A cos B இருந்தா sin A plus B plus sin A minus B. அப்படியே உல்டா மாதிரி இருக்கு, காசு சைன் வந்தா சப்ராக்ஷன் 1/2 sin A plus B minus sin A minus. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, காஸ் காஸ் சைன் சைன். cos A cos B னா cos A plus B plus cos A minus B. முன்னாடி 1/2 வரும். இதே sin A plus B னா ஒரு இல்லை, ஏன்னா இதே தான் நான் படிச்சேன். cos A plus B அப்படின்னா cos A cos B
பிளஸ் மைனஸ் காஸ் ஏ சைன். அதனாலதான் இந்த ஃபார்முலா பாருங்க. பாருங்க, இந்த 4 ஃபார்முலாவை தயவு செய்து நோட் பண்ணுங்க. அது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். இந்த 4 ஃபார்முலால இருந்து நான் இன்னும் ஒரு 4 ஃபார்முலாவை ப்ரொடியூஸ் பண்ண போறேன். இந்த 4 ஃபார்முலா நீங்க பாத்துட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? மைண்ட்ல புக் பண்ணிட்டீங்களா? ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? மைண்ட்ல பிரசன்ட் பண்ணிட்டீங்களா? ரைட், போலாமா? இப்ப அடுத்த ஃபார்முலா என்னன்னா, சம் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன், சம் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சம் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட்ஸ். சம் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட்ஸ். இப்ப அப்படியே உல்டா, சம் ஆர் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட். டு ப்ராடக்ட், சம் டிஃபரன்ஸ் ஆர் டு ப்ராடக்ட். இப்போ இதை தான் நான் செய்ய போறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆல் லிசனிங் ப்ளீஸ். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ரிப்ளை, தென் ஐ ப்ரோசீட். பாருங்க, இந்த ஃபார்முலா இருந்து எடுக்க போறேன். நல்லா ரொம்ப இதுவா கவனிக்கணும் நீங்க. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இந்த ஏ பிளஸ் பி இருக்கு இல்லையா, அத நான் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ மைனஸ் பி இருக்கு இல்லையா, அத டின்னு எடுத்துக்கிறேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஏ பிளஸ் பி. எல்லா 4 ஈக்குவேஷன்ஸ்ல இதுதான் கண்டிஷன் போட போறேன். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்றேன். ஏ பிளஸ் பியையும் ஏ மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு டியையும் ஆட் பண்றேன். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ 2a ஈக்குவல்ஸ் டு சி பிளஸ் டி. எனக்கு ஏ வேணும்னா சி பிளஸ் டி பை 2. திஸ் இஸ் யுவர் ஏ ஃபார்முலா. இப்ப அதே ஏ பிளஸ் பியையும் ஏ மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு டியையும் சப்ராக்ட் பண்றேன். மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடும். சார், இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. 2b is equals to c minus d by 2. Now I'll get b is equals to c minus d by 2. சரியா? இங்க வராது 2, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் வரும். இப்ப எனக்கு ஏக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பிக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஏ பிளஸ் பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஏ. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஒன் பை ஒன் ஐ எம் ஜஸ்ட் புட்டிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, sin a cos b. ஏக்கு பதிலா என்ன போட சொன்னேன்? c plus d by 2. அப்ப I can write this as sin c plus d by 2 into cos b என்ன எடுத்துக்கணும்? c minus d by 2, which is equals to 1 by 2 into, சரியா? ஆமா, 1 by 2 into sin a plus b. What is a plus b? c. Sin c plus sin a minus b, which is equals to sin b. நான் என்ன மேல ஹெட்டிங் கொடுத்துறேன்? சம் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட். இங்க சம் இருக்கு, இதை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். This implies sin c plus sin d. இந்த 2 அந்த சைட் போச்சு வச்சுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. பாருங்க, sin c plus sin d அப்படின்னா 2 sin c plus d cos c minus d by 2. இதுதான் sum to product. இது sum, இது product. இப்போ அதே தான் செகண்ட்ல பண்ண போறேன். இது 1, நம்பர் 1. செகண்ட்ல பாருங்க, cos a, அதே தான் cos c plus d by 2. அடுத்தது sin c minus d by 2, which is equals to 1 by 2 into sin a plus b. a plus b என்னன்னு எடுத்துக்கிறீங்க? c minus sin d. இதுல இருந்து sin c minus sin d கண்டுபிடிக்கலாமா? This implies sin c minus sin d is equals to the cross multiply பண்ணா 2 cos c plus d by 2. அப்படியே உல்டா மாறும். அவ்வளவு காசு இருக்கிற இடத்துல சைன் ஆகும், சைன் இருக்கிற இடத்துல காசா மாறிடும். அவ்வளவுதான். This is your second formula. Difference to product. இது sum to product, இது difference to product. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் cos a plus b இல்லையா? cos c plus d by 2, cos b அப்படின்னு சொன்னா c minus d by 2, 1 by 2 into cos a plus b, that is called cos c plus cos d. So I'll get cos c plus cos d அப்படின்னா cos c plus cos d is equals to cross multiply பண்ணா 2 cos c plus d by 2 cos c minus d by 2. கடைசி ஃபார்முலா, லாஸ்ட் ஒன், sin a sin b. அப்ப sin c plus d by 2 sin c minus d by 2, சரியா? Which is equals to 1 by 2 into cos a plus b can be written as cos
C minus cos B. Cos C minus cos B. Correct? So I can write this as sin C plus B divided by sin C minus B. எனக்கு தேவை cos C minus cos B. இல்லையா? I can write this as cos C minus cos B. Any doubt? No, sir. ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் செகண்ட் மட்டும் நான் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மாறி வந்துடும். சரியா? அதாவது உணர்ந்தாண்டி அதை சின்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பாத்துங்க. cos A plus B அப்படின்னா cos A cos B minus sin A sin B. நான் மாத்தி போட்டிருப்பாங்க. cos A minus B அப்படின்னு சொன்னா I'll get cos A cos B plus sin A sin B. இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. சப்ராக்ஷன் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும், இதுவும் மைனஸ் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குன்னா மைனஸ் சைன் ஏ சைன் பி 2 sin A sin B cos A plus B minus cos A minus B தான் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா minus 1/2 cos A plus B minus, ஏன்னா மைனஸ் நான் காமனா வெளியெடுத்திருக்கும், அதனால minus 1/2 வந்திருக்கும். ஆகவே இங்க இந்த இடத்துல minus 1/2 இருக்கும். அப்படி இல்லைன்னா இது எப்படி போடலாம்னா ஆர் 1/2 இன்டூ இது ஃபர்ஸ்ட்ல வரும் cos A plus B A minus B minus cos A plus B வரும். சரிங்களா? ஆகவே இப்படிதான் போடணும். இந்த லாஸ்ட் சம் அப்போ நான் பண்ணும் பொழுது இந்த 1/2 இருக்கு இல்லையா, இது அந்த சைட் போச்சுன்னா வில் கெட், நல்லா கவனிங்க, I can write this as in the 2 which is equals to cos C minus cos B which is equals to 1/2 minus 1/2 into cos A plus B, that is called cos C minus cos B. அப்ப I can get cos C minus cos B is equals to minus 1/2 அந்த சைட் போனா minus 2 sin C plus D by 2 into sin C minus D by 2. இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 sin C plus D by 2, இந்த இடத்துல C minus D நீங்க D minus C by 2, ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க ட்ரிக்னாமெட்ரியில sin minus theta அப்படின்னா minus sin theta, so that the sin C minus D D minus C by 2. இந்த 4 ஃபார்முலா இதுல ஒரு 4. இது ப்ராடக்ட் ஆர் டு சம் ஆர் டிஃபரன்ஸ், இது சம் டு ப்ராடக்ட் ஆர் டிஃபரன்ஸ். தயவுசெய்து நோட் பண்ணீங்க, தயவுசெய்து நோட் பண்ணீங்க. இந்த 8 ஃபார்முலாவை நீங்க பண்ணப்படும் ஒண்ணு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தானே, அப்படியே அப்சர்வ் பண்ணீங்க, தனியா எழுதிங்க. இது வந்து ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்ஸ், இது சம் ஆர் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட். இந்த 8 ஃபார்முலாஸ், இந்த எக்ஸசைஸ் இஸ் ஓவர். ப்ளீஸ் டேக் டவுன். I'll give you just a minute. Take down. ஓகேவா? இந்த 8 ஃபார்முலாஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சீங்க, நோட் பண்ணி வச்சீங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அது இல்லாம லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு காஸ் சைன் காஸ் டேன் உடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் சொல்லி கொடுத்திருந்தேன். ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்கும். 15 டிகிரி, 18 டிகிரி, 36 டிகிரி, இந்த மூணுத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்திருந்தேன். அந்த டேபிள் இல்லைன்னா தயவு செய்து இப்போ பக்கத்துல இருந்து நோட் பண்ணி எழுதிங்க. நான் திரும்பி கொடுக்கணும்னா லேட் ஆயிடும் டைம், அதுக்குள்ள ஒரு 2 சம் போடலாம்.
அதனால நீங்க எப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுங்க, ப்ராடக்ட் டு சம் ஆர் டிஃபரன்ஸ், சம் ஆர் டிஃபரன்ஸ் டு ப்ராடக்ட். எடுத்துட்டீங்களா? போலாமா ப்ராப்ளம்ஸ்? வில் மூவ் ஆன் டு 3.6 எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 3.2ல எல்லாருக்கும் வேல்யூ தெரியுமா? சைன் ஒரு தாட்டி நான் போட்டுட்டுமா டேபிள்ல? வெறும் முக்கியமான இந்த சைன் 15 ஒரு தாட்டி எழுதிட்டுமா? நியூ ஸ்டூடெண்ட் யாரா வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்காக தயவு செய்து நான் ஏற்கனவே வீடியோல கொடுத்துருக்கிறேன். நீங்க வேணும்னா பழைய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீகால், இந்த வேல்யூஸை நம்ம பார்த்துட்டு அப்படியே உங்க டேபிள் காலர்ல சைட்ல அப்படி போட்டு வச்சிருவேன் பாருங்க. angle theta, sin, cos, tan. சரியா? 15 degree, 18 degree, 36 degree. இது மூணு மட்டும் போதும். 72 டிகிரினா இதுல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? √3 minus 1 by √3 minus 1 by 2 √3 plus 1 by 2 √3 minus 1 by √3 plus 1. 15 degree. 18 degree means √5 minus 1 divided by 2 divided by 4, sorry, divided by 4. 1 by 4 into square root of 10 plus 2 √5. தயவு செய்து இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றி வச்சிங்க. And then √5 minus 1 divided by square root of 10 plus 2 √5. Next, 36 degree. 1 by 4 square root of 10 minus 2 √5. Cos 36 degree. √5 plus 1 by 4. And tan will get √5 plus 1 divided by ten minus 2 √5 divided, அதான் டிஃபரன்ஸ் இது பண்ணீங்கன்னா will get √5 plus 1 divided by 10 minus 2 √5. 10 minus 2 √5 divided by √5 plus. Please take that. இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ஒன், express each of the following. ஒரு 5 subdivision இருக்கு சார், வந்து உங்களுக்கு 3 subdivision போடுறேன் இல்லையா? ப்ராடக்ட் டு சம் ஆஃப் த டிஃபரன்ஸ். அந்த 8 ஃபார்முலாஸ்ல ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் டு சம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 4 ஃபார்முலா, sin A cos B equals to 1 by 2 sin A plus B sin A minus B. Cos A sin B means 1 by 2 sin A plus B minus sin A. எல்லாம் நோட் புக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? புக் பண்ணிட்டீங்க, புக்ல நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? Cos A cos B equals to 1 by 2 cos A plus B plus cos A minus B. Sin A sin B is equals to minus 1 by 2 cos A plus B minus cos A minus B. ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. முதல் சம் cos 35 degree, cos 35 degree, cos 28 degree. என்ன ஃபார்முலா இது? cos A cos B. மூணாவது ஃபார்முலா. வாட் இஸ் cos A cos B ஃபார்முலா? டக்குன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 1 by 2 cos A plus B plus cos A minus B. This is the formula. இல்லையா? cos A minus B. இந்த ஃபார்முலால இதுதான் A, இதுதான் B. அப்ப இது எப்படி போடலாம்னா 1 by 2 cos 35 degree plus 28 degree plus cos 35 degree minus 28. அவ்வளவுதான் ஆன்சர். We'll get 1 by 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். cos 35 plus 28 will get 63 degree
plus cos 7 degree. அவ்வளவுதான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின்ல டூ இட் யுவர் செல்ஃப். மூணாவது புக்ல பார்த்து போடுங்க. 2 sin 10 theta cos 2 theta. இது எத்தனாவது ஃபார்முலா? sin a cos b. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1/2 sin a plus b. 2 ஆல்ரெடி இருக்கு. 1/2 sin, இது a, இது b. So we'll get 10 theta plus 2 theta. இல்லையா? 10 theta plus 2 theta. அதுக்கப்புறம் என்ன வரும்? sin a plus b plus sin a minus b. 10 theta minus 2 theta. We'll get 2 cancel. Sin 12 theta plus sin 8 theta. That's all the answer. Next we'll move on to the fifth sum. Fourth sum, do it yourself. Do it yourself. So we'll move on to the fifth problem. Yeah. Sin 5 theta, sin 4 theta. Sin 5 theta, sin 4 theta. So first formula, இதுவும் இல்ல, இப்ப sin theta, sorry, first இல்ல, last formula. Sin a, sin b, minus 1/2 sin a plus b plus cos a minus cos a minus, which is equals to 1/2 sin a plus b, which is equals to இது a, இது b. டைரக்டா போடலாமா? 5 theta plus 4 theta will get 9 theta. இல்லையா? 5 theta plus 4 theta 9 theta minus sin a minus b. சரி, cos நான் தப்பா போட்டேன்ல, cosல வரணும். cos a plus b cos a minus b. cos 5 theta ல 4 theta போச்சுன்னா theta. That is the answer. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். மேக்ஸிமம் இதுக்கு 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது we'll move on to the second problem. Exercise 3.6ல second one. Express each of the following as a product. when a product to sum போட்டேன் இல்லையா, இது sum to product. சரிங்களா? இதுல ஒரு எத்தனை சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 4 sums கொடுத்துருக்காங்க. நான் 3 சம் போடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் போடுறேன். 2 சம் போடுறேன். sin 75 degree minus sin 35 degree. What is the formula? Sin C minus sin D. Sin C minus sin D is equals to formula another 2 cos C plus D by 2 sin C minus D by 2. 2 cos formula another ரெண்டாவது formula இல்லையா? 2 cos, sorry, நாலாவது formula வா? ஆமா, 2 cos இல்லையா? sin C minus sin D formula. 2 cos C plus D by 2 C plus D by 2. அதுக்கப்புறம் என்ன வரும்? cos sin இல்லையா? sin C minus D by 2. அப்போ இத C எடுங்க, இத D எடுங்க. apply the formula. we'll get 2 cos 75 plus 35 divided by 2 sin 75 minus 35 divided by 2. We'll get 2 times of cos 75 plus 38 110. 110 divided by 2. Clear? So sin 75 minus 35, which is equals to 40. 40 divided by 2. We'll get 2 cos 55 degree sin 20 degree. So that is the answer. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? We are putting difference or sum to the end. Next one பாருங்க. Third sum. Subdivision 3ல it was given that sin 50 degree plus sin 40 degree. Sin 50 degree plus sin 40 degree. Yeah? So we'll get what is the answer? Sin 50 degree plus 40 degree. பாருங்க. Sin C plus sin D. Sin C plus sin D அப்படின்னா 2 அப்படியே மாறிடும். வேற ஒண்ணும் கிடையாது. So sin C plus 2 plus 2 sin C plus D by 2 cos C minus D by 2. அவ்வளவுதான். I can write this as sin 50 degree. What is the answer? Sin 50 degree. Sin 2 sin C plus D. 50 plus 40, 90 by 2. Cos 50 minus 40, 10 by 2. We'll get 2 sin 45 degree and to cos 5 degree. எனக்கு sin 45 degree க்கு value தெரியும், which is equals to 1 by root 2 into cos 5 degree. 1 by root 2 வந்து 2 times போகும். Therefore, the answer is root 2 cos 5 degree is the answer.
The answer is 2 root 2 cos 5 degree. சரியா? நெக்ஸ்ட் கடைசி இந்த இன்னொரு ப்ராப்ளம் கூட போடலாம். ஏன்னா இது வித்தியாசமான ஃபார்முலா. cos c minus cos b. cos 35 degree minus cos 75 degree. Let us make this as A, this as B. What is the formula? Cos C minus cos B is equals to 2 cos. கடைசி formula. Which is equals to minus 2 sin C plus D by 2. Sin C plus D by 2. இல்லையா? அடுத்து sin C minus D by 2. ரெண்டுமே sin தான். அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணுங்க. We'll get cos minus 2 into sin 35 plus 75. 110 divided by 2. Sin C minus 2. 35 minus 75. அப்போ minus 40 divided by 2. சரிங்களா? 35 ல 75 போச்சுன்னா minus 40. We'll get minus 20 degree. We'll get minus 2 into sin 55 degree. Sin minus theta minus sin theta. I'll get minus sin 20 degree. Already இங்க ஒரு minus minus into minus plus 2 sin 55 degree. Sin 20 degree is answer. Please take note. 3.6 third sum. 3.6. We'll move on to the third problem. So the formulas மனப்பாடம் பண்ணிட்டீங்களாமா? The 8 formulas. Product to sum or difference, sum or difference to product. The 8 formula தான் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாஸ். நீங்க எதை வேணா விட்டு போயிடலாம். இந்த சம்ஸை விட்டுட்டு நீங்க +2 தாண்டி போக முடியாது இந்த ப்ராப்ளம்ஸ். ஆகவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. தேர்ட் ஒன். show that sin 12 degree, sin 48 degree, sin 12 degree, sin 48 degree, sin 54 degree. Sin 54 degree, which is equals to 1/8. சரியா? sin 12 degree மா sin 48 degree மா நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ப்ரூஃப் எடுக்கும் பொழுது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து போடணும். சரிங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இந்த சைனை மட்டும் முதல்ல அப்படியே வச்சுங்க. ரைட்டா? சைன் எல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த LHS எடுத்துங்க. which is equals to sin 12 degree, sin 48 degree, which is equals to sin 54 degree. இது sin C sin D இல்லையா? எப்படி இருக்குது இது பார்க்கறதுக்கு? we have which is equals to இது என்ன சொல்லலாம், AB அப்படியே ரிவர்ஸ்ல போட போறேன். இல்ல நான் படிச்சிருப்பேன் ஃபார்முலால. எனக்கு sin A sin B அப்படின்னு சொன்னா கடைசி sin A sin B தானே, which is equals to கடைசியா ஃபார்முலா தான் -1/2 into cos A plus B minus cos A minus B. இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். This is your A and this is your B. What is the formula? -1/2 cos A plus B, 12 plus 48, which is equals to 60 degree divided by 2. அடுத்தது cos A minus B, 12 minus 48. We'll get 12 minus 48. Right? Which is equals to 12 minus 48. Cos A minus B.
So 12 48 question எவ்வளவுமா? We'll get 12 48 question என்னது? Minus 36, correct? Minus 36 degree into sin 50 degree. இது எப்படி மாத்திர பாருங்க. Sin cosல மாத்திரம் அப்படின்னா cos 90 minus 90ல 54 போச்சுன்னா 36 இல்லையா? 36 degree சொல்லலாம். அப்போ I can write this as cos 90 degree minus 36 degree. Correct? I can write this as cos 90 minus 36 degree. Sorry, sin 90 minus 36 degree. But now we'll get minus 1 by 2 cos 30 degree cos minus theta. இப்பதான் சொன்னேன் cos minus theta na simply cos theta. I'll get minus cos 36 degree sin 90 minus theta cos theta, which is equals to cos 36 degree. We'll get minus 1 by 2 cos 30 degree. What is cos 30 degree ma? Girls, யாரா சொல்லுங்கம்மா? Cos 30 degree is equals to, what is cos 30 degree? Root 3 by 2, correct? Cos 30 degree, I'll get 1 by 2. இல்லைன்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் போட்டுருங்க. I'll get minus 1 by 2 into cos 30 degree. Cos 30 degree. Sorry, 2 வராதுல இங்க. A plus B தான வரும். அப்போ cos 60 degree. அப்போ cos 60 degree. இதை மல்டிப்ளை பண்ணீங்க plus 1 by 2 cos into இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will get cos 36 degree. வெளியில ஒரு cos minus into minus plus cos into cos square 36 degree. பாருங்க, இப்போ எனக்கு அந்த 36 degree உடைய வேல்யூ வேணும். cos 36 degree என்ன பாருங்க, √5. அதனால தான் இந்த டேபிள் அப்படியே வச்சிருக்கிறேன். minus 1 by 2 cos 60 degree 1 by 2 cos 36 degree √5 plus 1 by 4 plus 1 by 2 cos square 60. அப்போ √5 plus 1 divided by 4 the whole square. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will get minus of √5 plus 1 divided by 4 2s are 8, 8 2s are 16 plus 1 by 2 into √5 plus 1 the whole square divided by 2 4s are 8. இது ரெண்டுத்துக்கு LCM மட்டும் 16. இது minus of √5 plus 1 plus 16. 8ல 2 times போகும். 2 into √5 square பண்ணா 5, 1 square பண்ணா 1 plus 2 √5. We'll get minus √5 plus 1. 2 times போகும், which is equals to minus √5 plus 1. Sorry, இங்கே தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். இல்லை கரெக்ட் தான், கரெக்ட் தானே? So I multiply 2 into, which is equals to √4 square பண்ணா 16. 16 into 2 32 வரும். இப்போ இங்கே தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். I'll get minus 2 √5 minus 2 plus 5 plus 1 6 plus 2 √5 divided by 16. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 6ல 2 போச்சுன்னா 4, 4 by 16. Sorry, 32. 4 by 32, which is equals to 1 by 8. That is your RHS. Please take note. பாருங்க, அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுன்னா ஈஸி. கூடவே இந்த டேபிளும் எனக்கு தெரியும். And also I need this table. Moving on to the fourth problem. Exercise 3.6ல fourth one. பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் இது. Fourth one, show that fourth one, show that cos pi by 15 degree cos 2 pi by 15 cos 3 pi by 15 cos 4 pi by 15 cos 5 pi by 15 cos
6 pi by 15 cos 7 pi by 15 is equals to 1 by 128. This is the proof. First நீங்க என்ன செய்யணும் தெரியுமாமா? நல்லா கவனிங்க. You all listening? Please. My voice is audible to you? So எல்லாம் கவனிக்கிறீங்களா? Please listen to me very carefully. So we have cos pi by 15 degree, cos 2 pi by எல்லாமே radians. We have to convert into degrees. First அதுதான். என்னுடைய LHS left hand sideல டிகிரியில கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படின்னா what is pi by 15? That is 180 divided by 15. One time போகும் இல்லையா? So 15 மீதி 30ல அப்போ 12 degree. Sin cos pi by 12 can be written as cos 12 degree. அப்போ இது 2 pi by 15 இல்லையா? 2 into 12 cos 24 degree. 3 into 12 cos 36 degree. 4 into 12 cos 48 degree. 5 into 12 cos 60 degree. 6 into 12 cos 72 degree. 7 into the cos 84 degree. So we have converted in all the form. இதுதான். இப்போ நல்லா கவனிங்க. இங்க use your common sense. Logic thinking is ரொம்ப important. எனக்கு எதை பேர் பண்ணணும் அப்படியே இருக்கிற மாதிரி 12, 24, 36, 48. ஆனா cos 60 டிகிரிக்கு எனக்கு வேல்யூ தெரியும். I know the value of cos 60 degree. Your cos 60 degree is equals to I have cos 60 degree is equals to சரியா? cos 60 degree is equals to எவ்வளவுப்பா? 1/2. அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் இதை எப்படி பேர் பண்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பேர் பண்ணும் பொழுது நான் ஒன்னு சப்ராக்ட் பண்ணணும் இல்லைன்னா ஆட் பண்ணும் போது எனக்கு அந்த ஸ்பெஷல் ஆங்கிள் ஸ்டேபிள் இருக்கு பாத்தீங்களா? 30 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி. அதுல ஏதாவது வேல்யூஸ் வருதா பாருங்க. இந்த 12 இருக்கு இல்லையா? இந்த 12ஐயும் நமக்கு வந்து we have இத வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். கவனிங்க. காச சைனா மாத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா? இதை அப்படியே வச்சுக்கணும். cos 12 டிகிரி, cos 24 டிகிரி, cos 36 டிகிரி, இதெல்லாம் அப்படியே வச்சுங்க. இந்த cos 48 டிகிரிய I can write this as sin 42 டிகிரி போடலாமா? இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். cos 48னா 90ல இருந்து அந்த 48 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்னவோ அதுதான் சைன். இப்போ இந்த 1/2 நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க. அதே போல cos 72 டிகிரி எப்படி போடலாம்? சைன்ல போடும் பொழுது I can write this as sin 18 டிகிரி. இந்த 84 டிகிரிய சைன்ல போடும்போது sin 6 டிகிரி. இப்போ நான் பேர் பண்ண போறேன் பாருங்க. sin 42 டிகிரி, cos 12 டிகிரி. இது ஒரு பேர். sin C, sin D, அதான் sin A, cos B, cos 12 டிகிரி. ஏன்னா அதை ஆட் பண்ணும்போது 54 தரும். ஆனா அதை சப்ராக்ட் பண்ணும்போது 30 டிகிரி. எனக்கு வேல்யூ இருக்கு. 1/2 கூட தூக்கி முன்னாடி போட்டுருக்கு. அடுத்து வேற என்ன பேர் பண்ணலாம்? யாராவது ஐடியா இருக்கா? ஒரு பேர் மொத்தம் 6 ஐட்டம்ஸ் இருக்கு. அப்போ 3 பேர்ஸ் பண்ணணும் இல்லையா? 3 பேர்ஸ் பண்ணணும். அப்போ 3 பேர்ல ஃபர்ஸ்ட் பேர் என்ன பண்ணிட்டேன்? sin 42 டிகிரி அண்ட் cos 12 டிகிரி போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. 24 6 ஆட் பண்ணா 30 டிகிரி. அப்போ cos 24 டிகிரி sin 6 டிகிரி. மீதி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் சேர்த்து ஆகணும். ஏன்னா என்ன இருக்கு நீங்க cos 30 எப்பொழுதுமே பெருசா இருக்கிறது தான் முன்னாடி போகும். a plus b a minus b தான். அப்போ ஃபர்ஸ்ட் 36 டிகிரி, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 6 டிகிரி இல்லையா? I can write this as 6 degree and இது. So we can write this as இது இருக்கு 36 டிகிரி, 18 டிகிரி. இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? நீங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ டைரக்டா cos 36 டிகிரி sin 18 டிகிரி பாருங்க. வேல்யூ இருக்கா? sin 18 டிகிரி is √5 minus 1/4. cos 36 degree is √5 plus 1. அப்ப டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். we'll get 1/2 sin A cos B. சொல்லுப்பா யாருன்னா? what is sin A cos B formula? what is sin A cos B formula? டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1/2 sin A plus B plus sin A minus B. சரியா? அடுத்த ரெண்டாவது cos A sin B. அப்ப cos A sin B னா ஒண்ணும் கிடையாது. இதேதான். அதுல மைனஸ் வந்துடும். அவ்வளவுதான். sin A plus B minus sin A minus B. So இப்போ now I can get 1/2 ஆல்ரெடி இருக்கு.
1 by 2 sine 42 degree. I can write this as sine 42 plus 12, which is equals to 54 degree. 42 minus 12, which is equals to sine 30 degree. சரியா? Into multiplication. நடுவுல plus வரணும். Plus sine 24 sine 6 degree. Plus 1 by 2 into 1 by 2 no. 1 by 2 sine 54 degree plus 1 by 2 sine இது. அதுக்கு அப்புறமேட்டுக்கா plus 1 by 2 into இதுக்கு. Formula complete ஆயிடுச்சா இது? 1 by 2 into sine 40 degree. 1 by 2 into next multiplication. Into 1 by 2 into sine, sine A plus B, 24 plus 30 degree minus sine A minus B, 24 plus 6 plus 1, 18 degree. Into cos 36 degree, root 5 plus 1 by 4, sine 18 degree, root 5 minus 1 by 4. Now, இப்போ இதுக்கு வேல்யூ தெரியும். Sine 30 degree is 1 by 2. I can write this as 1 by 2 into 1 by 2 into 1 by 2 multiply பண்ணா will get 1 by 8. இல்லையா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. Sine 54 degree plus sine 54 degree plus sine 30 degree is 1 by 2. இல்லையா? அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன்ல sine 30 degree is 1 by 2 minus sine 18 degree into root 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. root 5 plus 1 a plus b into a minus b, a square minus b square. root 5 square பண்ணா 5, 5 minus 1 divided by 4 into 4 16. சரியா? 4 into 4 16. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 by 16 இருக்கும். அதை வெளியில காமனா எடுத்துடலாம் இல்லையா? I'll get 4 by 16. I can take common outside. பாருங்க, இதை வெளியில எடுத்துட்டா 1 by 2 into 4 by 16 into sine 54 degree. Sine 54 cosல 36 degree போடலாமா? I can write this as cos 36 degree into 1 by 2. And then 1 by 2 minus sine 18 degree. இப்போ இது ரெண்டுத்துக்கு வேல்யூ எனக்கு டேபிள்ல இருக்கு. இது வந்து 2 times போகும். 1 by 32 into cos 36 degree is what? root 5 plus 1 divided by 4 plus 1 by 2 into 1 by 2 minus sine 18 degree. What is sine 18 degree? 1 by 4 into root of 10 plus 2 root 5. Correct? Sorry, sine 18 degree is root 5 minus 1 by 4. Root 5 minus 1 by 4. So now I can take LCM. 1 by 32 into LCM of 4. Root 5 plus 1. In the 2 times plus 2. Yeah, I'll get plus 2. Right, Amma? இப்போ அதே போல இங்க பாத்தீங்கன்னா LCM of 4 2 times 2 minus root 5 minus root 5 plus 1. Right? I'll get this is 1 by 32 into 4 into 4 16. அதுக்கு அடுத்தது பாருங்க root 5 plus root 5 plus 3. அப்ப எப்படி போடலாம்னா 3 plus root 5 into 3 minus root 5. So we'll get 1 by 32 a plus b a minus b. 3 square 9. 9 minus 5 divided by 16. 1 by 32 into 4 by 16. It will go 4 times. We'll get 1 by 28. வந்து சான்சர் பாருங்க. ஸோ அப்போ நீங்க சில பண்ண வேண்டிய கிளவர்னஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே சேஞ்ச் பண்ணிடும். எனக்கு வேல்யூஸ் இருந்தா அதுக்கு டைரக்டா ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் வேல்யூ போட்டுருணும். cos 60 டிகிரி 30 டிகிரி. அதுக்கப்புறம் இதை பிரிக்க தெரியும். எனக்கு நல்லா கவனிங்க, ஆட் பண்ணும் போது அல்லது சப்ராக்ட் பண்ணும் போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆங்கிள் வரும். இங்க பாருங்க 12, எனக்கு இது கூட ஆட் பண்ணா எதுவுமே வரும். 12 plus 48 ஆனா 60 டிகிரி வரும். ஆனா இதை மாத்துறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்படியே வச்சிருக்கிறேன். cos 36க்கு எனக்கு வேல்யூ தெரியும், அதனால அதை சேஞ்ச் பண்ணல. cos 48 டிகிரியை sin 42 டிகிரி போடலாம். 1 by 2 cos 72 டிகிரியை I can write this as sin 18 டிகிரி போடலாம். cos 85 ஏன்னா sin 180 90 minus theta cos theta. cos 90 minus 18 degree is nothing but sin 18 degree. So therefore 6 degree போட்டாச்சா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் எனக்கு தெரியும். cos 36க்கு வேல்யூ இருக்குது, sin 18 அதை அப்படியே வச்சிருக்கேன். மேட்ச் பண்றேன் 12ஐயும் 42ஐயும் 24ஐயும் 6ஐயும் மேட்ச் பண்ணி ஃபார்முலா எடுத்து ப்ளீஸ் டேக் தம்.
Any doubt? Any doubts? We'll moving on to the next problem. Product rule use பண்ண போறோம் பாருங்க. We are going to use the product rule. Next one. Prove that product rule use பண்ண போறோம். Prove that sin 8x cos x minus sin 6x cos 3x divided by நீங்க அப்ப இந்த ஃபார்முலாஸ்ல உங்களுக்கு ஃபிங்கர் டிப் தான் இருக்கணுமா, அப்பதான் நீங்க போட முடியும். cos 2x cos x minus sin 3x sin 4x which is equals to tan 2x tan 2x. So we are going to use the formula. பாருங்க, product to sum of the difference தான் இருக்கு. sin a cos b அப்படின்னா 1/2. I can write this as sin a cos b அப்படின்னா 1/2 sin a plus b minus sin a minus b. sin a cos b 1/2 sin a plus b sin a minus b. கீழே cos a cos b 1/2 cos a plus b plus cos a. நாலு ஃபிதியோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாதிரி. sin a sin b 1/2 minus 1/2 cos a plus b cos a minus b. So இந்த ஃபார்ம்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப let us consider your LHS is equals to sin a cos b. அப்போ 1/2 into sin a plus b 8x plus x. Yeah, I can write this as 9x. A minus b 8x minus which is equals to sin a minus b, that is called 7x minus 1/2 into sin 6x cos 3x sin a plus b 6x plus 3x sin 9x minus sin a minus b, that is called as sin 6x minus 3x which is equals to 3x. Formula தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். cos 1/2 cos c plus cos a cos b 1/2 cos a plus b cos 2x plus x 3x 2x minus x which is equals to simply x minus 1/2 into sin a sin b. அப்ப minus 1/2 அப்ப plus ஆ மாறிடும். கரெக்டா? I can get sin cos a plus b minus cos a minus b which is equals to cos a plus b 3x plus 4x. இல்லையா, நீங்க சைனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் 4x 3x போச்சுன்னா 7x sin 7x 4x minus 3x வெறும் sin x. சாரி cos இல்லையா, cos a plus b cos a minus b cos 4x minus x which is equals to cos x. இவ மேல பாருங்க 1/2 is common. அப்ப மீதி என்ன இருக்கும் இங்க sin 9x plus sin 7x minus of sin 9x minus into minus plus sin 3x divided by, take 1/2 common, cos 3x plus cos x plus cos 7x minus cos x. பாருங்க இந்த 1/2 cancel, sin 9x cancel, sorry cos x cancel. இப்ப மீதி என்ன இருக்கு எனக்கு, I have simply sin 7x plus sin 3x. அதுக்கு அடுத்து கீழே பாருங்க cos இந்த 3x அடிக்கூடாது 3x plus cos, எப்பொழுதுமே பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், cos 7x plus cos 3 a plus b ஒண்ணுதான் b plus a. இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஆன்சர் வரும். What is sin c plus sin d formula? What is sin c? First formula தான் 2 sin c plus d by 2 cos c minus d by 2 sin c plus d by 2 7x plus 3x which is equals to 10x divided by 2 cos 7x plus minus 3 இல்லையா which is equals to 4x divided by 2. கீழே அதே போல 2
cos c plus cos d, 2 cos c plus d by 2 cos c ரெண்டுமே cos, 2 cos c plus 7x plus 3x, 10x divided by 2 into 7x minus 2, which is equals to cos 4x divided by 2. இவங்க ரெண்டு பேரும் சேம், இவங்க ரெண்டு பேரும் சேம். We'll get sin 10x plus 2 போச்சுன்னா 5x divided by cos 5x. இல்லையா? Which is equals to, I can write this as 10x divided by 2. Yeah. So we'll get sin c plus sin d is equals to 2 sin c plus d by 2. போட்டுங்க பாருங்க. Plus வருமா? சாரிமா. Sin a plus b plus sin a minus b. Plus வந்துச்சுன்னா இங்க மைனஸ், சாரி இங்க மைனஸ் வரும். sin c minus b not 2 cos 10x by 2 sin 4x by 2. இதுதான் கேன்சல் ஆயிடும். அப்போ sin 4x not 2x divided by cos 2x, which is equals to tan 2x, which is equals to RHS. Please take that. Next problem. Moving on to the next one. Sixth problem. Exercise 3.6 left. Sixth one. Show that. Next one. Next one. Show that cos theta minus cos 3 theta into sin 8 theta plus sin 2 theta divided by sin 5 theta minus sin theta into cos 4 theta minus cos 6 theta is equals to 1. So, let us consider the left hand side. LHS, இதுதான் cos theta minus cos 3 theta sin 8 theta plus sin c d. அந்த sin c sin d formula sin c minus d, c plus sin d, cos c minus cos d, sin c minus sin d, அதுக்கு அடுத்தது cos c minus cos d, 4 theta minus cos 6 theta. இந்த formula தான் யூஸ் பண்ண போறோம். First, cos c minus cos d. What is the formula? Minus 2 into sin c plus d by 2 sin c minus d by 2. Formula தானே? Minus 2 sin c plus d into c minus d. We'll get theta plus, step theta minus 3 theta plus 3 theta divided by 2. And then sin theta minus 3 theta divided by 2. அடுத்தது next sin c plus sin d. யாரெல்லாம் சொல்ல முடியுமா? 2 sin c plus d by 2 cos c minus c by 2 multiplication into 2 into sin c plus d by 2, 8 theta plus 2 theta, sin 8 theta plus 2 theta divided by 2 cos 8 theta minus 2 theta divided by 2, whole thing divided by 2 into sin c minus sin d, 2 cos c plus d by 2 cos theta
5 theta plus theta divided by 2 sin 5 theta minus theta divided by 2 into 2 into cos C minus cos D. மறுபடியும் minus 2 இல்லையா? So we'll get cos C cos D வந்தால minus 2 into sin C plus D by 2 sin C minus D by 2 sin 4 theta plus 6 theta divided by 2 sin 4 theta minus 6 theta divided by 2. இப்போ பாருங்க இந்த -2 இந்த -2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 கேன்சல். வேற ஏதாவது கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. மீதி எல்லாம் போட்டுங்க. sin 3 theta plus theta 4 theta. 4 theta by 2 will get 2 theta. Theta minus 3 theta minus 2 theta will get sin of minus 2 theta by 2 will get minus theta. Sin 10 theta by 2 which is equals to 5 theta cos 4 theta by 2 which is equals to cos 2 theta. Whole thing divided by cos 5 theta plus theta by 2 3 theta and then cos 4 theta to 2 theta pona will get sin 2 theta into 10 theta which is equals to sin 5 theta 4 theta minus 6 theta minus 2 theta which is equals to sin minus theta. We will cancel something. Yes, sin minus theta minus theta. Sin 5 theta. Either cancel பண்ண முடியுமா? Cancel பண்ணலாம். Now we are going to find out the one. So பாருங்க sin 2 theta and then cos sorry, இது 3 theta. இது cancel ஆயிடும், இது cancel ஆயிடும், everything cancel. Therefore the answer is 1. That is nothing but orange. Please take note. So we'll move on to the next problem. Seventh one, prove that sin x plus sin 2x plus sin 3x is equals to sin 2x 1 plus 2 cos x. Okay. So இங்க you have to use your idea. பாருங்களேன், நான் LHS அழகா எடுத்துருவோமா? This is your LHS. sin x plus sin 2x plus sin 3x. இப்போ நீங்க இது எப்படி பேர் பண்றதா ரொம்ப முக்கியம். பாருங்க x plus 2x 3x 3x divided by 2 something இதுவா வேகா இருக்கும். இது இன்டீஜர்ல வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா x 3x ஜாயின் பண்ணா ஈஸியா இருக்கும். அதனால அந்த பேரிங் எடுக்கிறேன். I'm just taking the pairing sin x sin 3x sin 2x தனியா வச்சிருக்கேன். ஏன்னா sin 2x க்கு நிறைய ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 sin x cos x. அப்போ இங்க இந்த sin c plus sin d இப்போ நீங்க தான் சொல்லணும் what is sin c plus sin d ஃபார்முலா. Anyone? சீக்கிரம். 2 sin c plus d by 2 cos c minus d by 2. அதான் ஃபார்முலா இல்ல. 2 sin x plus 3x that is called 4x divided by 2. அதுக்கு அடுத்து x minus 3x minus 2x cos minus 2x divided by 2 plus sin 2x which is equals to இது வந்து 2 times போகும். இது 2 போயிடுச்சுன்னா we'll get 2 sin 2x கரெக்டா cos minus x plus sin 2x. If you take sin 2x common இல்லையா sin 2x காமன் எடுத்துட்டா cos ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட போட்டுங்க தப்பு இல்லை. 2 sin 2x cos minus theta வெறும் cos theta cos x plus sin 2x. If I take sin 2x common இங்க இந்த sin 2x போயிடுச்சுன்னா வெறும் 2 cos x இருக்கும். இங்க வெறும் 1 இருக்கும். இதை அப்படியே மாத்தி போடலாம். sin 2x is equals to 1 plus 2 cos x. That is your right hand side. Hence proof.
Please take down. So ஒரே விஷயம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் அந்த பேரிங்ல தான் இருக்கு. Next 3.6 question number 8. Question number 8. Prove that. So இதை ரப் பண்ணிடுறேன், நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? So I hope you all memorize this. இல்லையா? So இப்போ நீங்க டக்குன்னு சொல்லிடலாம், டேபிள்ல ஒன்று போட தேவையில்லை. So now இப்போ எல்லாம் அந்த 8 ஃபார்முலா பிளஸ் இந்த டேபிள் 36 degree, 18 degree, 15 degree ஃபார்முலா இருக்கும். Prove that. Next sum, 8th sum. Prove that sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x is equals to tan 3x. Sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x is equals to tan 3x. Let us take your left hand side is equals to sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x. Okay. Sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x. என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் sin c plus sin d. இன்னொரு ஃபார்முலா என்னது? cos c plus cos d. What is the formula for sin c plus sin d formula? 2 sin c plus d by 2 cos c minus d by 2. ரெண்டுமே காசா இருந்தா அர்த்தம், ரெண்டுமே காசா இருந்தா அதுவும் காசு தான். 2 cos c plus d by 2 cos c minus d. அவ்வளவுதாமா. இது c, இது d. அதே போல இந்த இடத்துல இது c ஆகும், இது d ஆகும் கன்சிடர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 sin 4x plus 2x, that is called 6x divided by 2 cos 4x minus 2x, 2x divided by 2 whole thing divided by cos 4x plus 2x, which is equals to 2 cos 10 is 6x divided by 2 cos 4x minus 2x, which is equals to 2x divided by 2. This random cancel, it will cancel. You'll get sin 3x divided by cos 3x, which is equals to tan 3x is that, which is equals to எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. So once you know the formula, அந்த 8 formulas தெரிஞ்சிருக்குன்னா, சில சமயங்கள்ல இந்த 18 degree 36 degree உடைய வேல்யூ தெரிஞ்சதுன்னா, these problems are very very easy. Next பாருங்க. 9th one. Prove that. 9th sum. Prove that 1 plus cos 2x 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x, which is equals to 4 cos x cos 2x cos 3x. Okay, 4 cos x cos 2x cos 2x. ரைட் ஆமா? இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்களேன். எப்பொழுதுமே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எடுத்து எழுதிக்கோ. அவ்வளவுதான். 1 plus cos 2x plus cos இந்த 6x முன்னாடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் cos 4x போட்டுருங்க. எப்படி போட்டாலும் ரைட்டு தான். சரிங்களா? cos c plus d. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோமா, 2 cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொன்னேன். இதே 1 minus cos 2xனா 2 sin squared x. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை போட போறேன். 1 plus cos 2xனா I can write this as 2 cos squared x plus cos c plus cos d formula. What is cos c plus cos d formula? We have cos c plus cos d, na 2 cos c plus d cos c minus d by 2 cos c plus d 6x plus 4x 10x by 2 cos 6x plus 4x 2x divided by 2 cancel. இது வந்து 5 times போகும்.
we'll get the things as 2 cos squared x plus 2 cos 5x into cos x. Correct? இப்போ again இதுல 2 common, cos x common. வெளியே எடுத்துட்டுமா? அப்ப மீதி இங்க என்ன இருக்கும்? வெறும் cos x plus இந்த இடத்துல வெறும் cos 5x. So இப்போ மறுபடியும் அதே cos c plus cos d ஃபார்முலா மாத்தி போடுற cos x into cos 5x plus cos x. What is cos x cos d formula? What that you want to எழுதிறேன் பாருங்க. Cos c plus cos d, which is equals to 2 cos c plus d by 2 cos c minus d by 2. So now use that formula, 2 cos x into 2 cos 5x plus x, 6x by 2 into cos 5x minus x, 4x by 2. We'll get 3x, we'll get 2x. Arrange in order. We'll get 2 cos x, அதுக்கப்புறம் cos 2x, அதுக்கப்புறம் cos 3x. இங்க ஒரு 2 இருக்கா? 2 into 2 4 வந்துருச்சா பாருங்க. எவ்வளவு சிம்பிளா பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா it looks very very easy. Next problem. 10th one. Prove that. 10th problem. Prove that. Prove that. 10th one. Prove that. Sin theta by 2. Prove that. Sin theta by 2. Sin 7 theta by 2. Sin 7 theta by 2. Plus sin 3 theta by 2. Sin 11 theta by 2 is equal to sin 2 theta into sin 5 theta. இப்போ இது வந்து ப்ராடக்ட் டு டிஃபரன்ஸ் ஆர் சம். ஏற்கனவே சொன்னேன், கொடுத்த உடனே you have to take your LHS, left hand side. Sin theta by 2 sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 sin 11 theta by 2. பாருங்கம்மா, நீங்க எப்படி இருக்கணும்னா இந்த sin A sin B, இது A, இது B, இது A, இது B. இதுல ஃபார்முலா sin A sin B இல்லையா? I can write sin A sin B na the formula minus 1 by 2 cos A plus B by B theta by 2 plus 7 theta by 2. இல்லையா? Minus cos A plus B, A minus B. Cos ஏற்கனவே மாத்தி போட்டுக்கலாம்னு சொன்னேன். sin 7 theta முன்னாடி போட்டுடலாம் இல்லையா? அதனால cos 7 theta by 2 minus theta by ரெண்டுமே ஒண்ணுதான். பிளஸ் அடுத்தது 1 by 2 sin C sin D. அதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் இதை ஏன்னு எடுத்துங்க, அப்படி எடுத்துங்க. இதை ஏன்னு எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப 11 theta by 2 plus 3 theta by 2 முன்னாடி விட்டுட்டோம் பாருங்க, which is equals to cos minus cos 11 theta by 2 minus 3 theta by 2. So we'll get minus 1 by 2 into theta plus 7 theta, 8 theta. 8 theta by 2, which is equals to cos 4 theta. Minus 6 theta by 2, which is equals to cos 3 theta. Plus 1 by 2 into, so 14 by 2, which is equals to cos 7 theta. Minus 8 theta by 2, which is equals to minus cos 4 theta. இப்போ பாருங்க, இதுல காமனா 1 by 2 இருக்கு. சரியா? I can take 1 by 2 common. So 1 by 2 வேணா காமன் எடுத்துடலாம். I can take minus 1 by 2. இதுக்கும் minus 1 by 2. Formula மாறும். Minus 1. I can take minus 1 by 2 common. Cos 4 theta minus cos 3 theta. இங்க minus 1 by 2 வெளியே எடுத்தா cos 7 theta minus into minus plus 4 theta. So இது ரெண்டும் cancel ஆகும். We'll get minus 1 by 2 into cos 7 theta minus cos 3 theta.
cos C minus cos B. யாராவது டக்குன்னு சொல்லுங்கம்மா. What is cos C minus cos B formula? Cos C minus cos B minus 2 into sin C plus D by 2 into sin C minus D by 2. That is the formula. Minus 1 by 2 minus 2 into sin 7 theta plus 3 theta 10 theta divided by 2 sin 7 theta minus 3 theta 4 theta divided by 2. So now we'll get 2 cancel, minus into minus plus, sin 10 by 2 5 theta 2 which is equals to sin theta. Understand? That is your right answer. Please take note. Sin 5 theta into 2 theta ரெண்டுமே ஒண்ணுதான். 11th sum. Prove that. Prove that. Prove that cos 30 degree minus A cos 30 degree plus A plus cos 45 degree minus A cos 45 degree plus A which is equals to cos 2A plus 1 by 2. I already told you. So let us take your LHS. Left hand side is equals to cos 30 degree minus A cos 30 degree plus A cos 45 degree minus A cos 45 degree plus. இப்போ நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஃபார்முலா காஸ் ஏ இதை வந்து ஃபுல்லா ஏன்னு எடுத்துக்கணும், ஒன்ன வந்து பின்னு எடுத்துக்கணும். இதை கன்சிடர் ஏ, இதை பி, இதை ஏ, இதை பி. சரிங்களா? நீங்க ஏ பி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் ஏ காஸ் பி. What is cos A cos B? 1 by 2 cos A plus B cos A minus 2. I can take 1 by 2 cos A plus B 30 degree minus A plus 30 degree plus A. இல்லையா? மைனஸ் சாரி பிளஸ். ஏன்னா இது காஸ் சி காஸ் பி இல்லையா, பிளஸ் தான் வரும். காஸ் 30 டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் 30 டிகிரி மைனஸ் ஏ. அடுத்து அதே ஃபார்முலா தான் ரெண்டாவது. 1 by 2 cos 45 degree minus A plus 45 degree plus A plus cos 45 degree minus A minus 45 degree minus A. இப்போ பாருங்களேன், இதுல மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல், இதுல 30 30 கேன்சல், இதுல பிளஸ் ஏ மைனஸ் ஏ 45 45 கேன்சல். I can take 1 by 2 into first one cos 60 degree plus cos minus 2a plus 1 by 2 into cos 90 degree plus cos minus 2a, yeah, which is equals to 1 by 2 into cos 60 degree. What is cos 60 degree value? 1 by 2. Cos minus theta, verum cos theta, I can put cos 2a. Right? Next, 1 by 2 into cos 90 degree, that becomes 0, plus cos 2a. 1 by 2 is common. Yeah? I can take 1 by 2 is common here. 1 by 2 இருக்குது. I can take 1 by 2 a common எடுத்தா we can get cos 90 is 0 after 1 by 2 plus cos 2a. இதுல ஒரு cos 2a. Right? I'll get 1 by 2 into 1 by 2 plus cos 2a plus cos 2a, 2 cos 2a. 1 by 2 நான் multiply பண்ணும்போது I'll get 1 by 4. 2 cancel. Simply will get cos 2a. That is your right answer. Please take down.
Next sum, 3.6, 12th sum. Prove that 12th sum, prove that sin x plus sin 3x, sin x plus sin 3x plus sin 5x plus sin 7x cos x plus cos 3x plus cos 5x product to sum or difference cos 7x which is equals to tan 4x. And only நம்ம just apply the formula. கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே தான் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட போறீங்க. சரியா? சோ இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, sin x plus sin 3x sin 5x plus sin x 7x. போர்டு வியூ தெரியுதா? ஸோ சின்ன இது டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ப்ளீஸ் டெல் மீ. தெரியுதுங்களா கேர்ள்ஸ்? தெரியுதாமா? ஷபீன் தெரியுதாப்பா? எஸ் சார். ரைட்மா, ஓகே. ஸோ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம் போட்டுங்க. இதை நீங்க எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதும் போதே ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்க, sin x sin 3x sin 5x 7x. இப்போ இந்த 7x எக்ஸையும் சேர்த்தா 8x, 3x 5x 8. அப்ப நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன்? ஃபர்ஸ்ட் இவனை போட்டுறேன். சரிங்களா? 7x ஃபர்ஸ்ட் போடுறேன், sin 7x பிளஸ் sin x. இப்பொழுது பெருசா இருக்கிறதா முன்னாடி எழுதி ஈஸியா இருக்கும். sin 5x பிளஸ் sin x sin 3x. இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா sin c பிளஸ் sin d sin c பிளஸ் sin d. அப்ப இதுக்கும் அதே மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணலாமா? எதை மேட்ச் பண்ணலாம் பாருங்க. என்னென்ன கிடைக்கும்? I can take 7 plus x 8 3 plus x. அப்ப இதே தான் அது. cos 7x plus cos x plus cos 5x plus cos 3x. ரெண்டே ஃபார்முலா தான். sin c plus sin d cos c plus cos d. sin c plus sin d னா 2 sin c plus d by 2 cos c minus d by 2. We'll get 2 cos 7x plus 8 8x divided by 2. இல்லையா? 2 cos 8x divided, sorry மாத்தி போட்டோம்னா sin வரும்ல. ஃபர்ஸ்ட் 2 sin 8x, அதுக்கப்புறம் தான் cos 6x divided by 2 plus 2 into அதே sin 5x plus 3x 8x divided by 2 cos 5x minus 2x divided by 2 whole thing divided by 2 cos c plus cos d. You'll get the formula 2 cos c plus d by 2 cos c ரெண்டுமே cos 8x divided by 2 cos 6x divided by 2 plus 2 cos 8x divided by 2 cos 2x divided by 2 cos 2x. இல்லையா? இப்போ I'll get இது வந்து 4x போடலாம். 2 sin 4x cos 3x plus 2 sin 4x cos x divided by 2 cos 4x cos 3x plus 2 cos 4x cos x. இது காமனா இருக்குன்னு பாருங்க. 2 sin 4x காமன் எடுத்துடலாம். மேல எடுத்தா வெறும் cos 3x plus cos x. இங்க அதே போல 2 cos 4x காமன் எடுக்கலாம். இது ரெண்டும் போயிடுச்சு, வெறும் cos 3x, இங்க வெறும் cos x இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேம் கேன்சல் ஆயிடுவாங்க. 2 cancel. Sin by cos I can write this as tan 4x which is equals to your right answer. ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். ப்ளீஸ் டேக் டவுன். Next problem, 13th one. Prove that
Next one, prove that the next problem, prove that sin 4a minus 2b, sin 4a minus 2b plus sin 4b minus 2a divided by cos 4a minus 2b, cos 4a minus 2b plus cos 4b minus 2a, which is equals to tan a plus b, tan a plus b. Okay, so again sum to product formula சரிங்களா, 4a minus 2b 4a plus 2b. இப்ப பாருங்க LHS equals to, I can take this as sin 4a minus 2b plus sin 4b minus 2b divided by sin cos 4a minus 2b plus cos 4b minus 2b. இப்ப sin c plus sin d. அப்போ நான் இத வந்து c எடுக்கிறேன், இத வந்து d, இத c எடுக்கிறேன், இத d. அப்போ sin c plus sin d என்ன ஃபார்முலா? sin c plus sin d 2 sin c plus d by 2 cos c minus d by 2, which is equals to 2 sin c in the whole term 4a minus 2b then divided by plus 4b minus 2a divided by 2 cos subtraction 4a minus 2b minus 4b minus of minus plus 2a divided by 2, whole thing divided by cos c plus cos d formula 2 cos c plus d by 2 cos 4a minus 2b plus 4b minus 2a divided by 2 cos 4a minus 2b minus 4b plus 2a divided by 2. So straight இந்த ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். முதல்ல sin பாருங்க 4a minus a 2a 4b minus 2b plus 2b divided by 2 cos 4a plus 2a, okay? We'll get 6a minus 6b divided by 2, whole thing divided by cos 2a plus 2b divided by 2 cos 6a minus 6b divided by 2, which is equals to sin 2 common எடுத்து பாருங்க, we'll get a plus b divided by 2. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாமே, ரெண்டுமே சேமா இருக்கிறாங்க. அப்ப கீழே பாத்தீங்கன்னா cos அதே போல 2 into a plus b divided by இந்த 2 கேன்சல் ஆயிட்டா I will get sin a plus b divided by cos a plus b, sin by cos which is equals to tan a plus b. That is my your right hand side, or it is please take down. So last problem, in this we stop today. Show that 14th one, exercise 3.6 14th problem. Show that இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், நல்லா கவனிங்க. Show that cot a plus 15 degree, show that cot a plus 15 degree minus tan a minus 15 degree, which is equals to 4 cos 2a divided by 1 plus 2 sin 2a, 1 plus 2 sin 2a. Cot a plus 15 degree, yeah? Let us take your left hand side equals to cot a plus 15 degree minus tan a minus 15. எனக்கு காட் டேனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதனால நான் என்ன செய்யறேன்னா பாருங்கம்மா, காட்டை காஸ் a plus 15 degree by sin a plus 15 degree போட்டேன். டேனை எப்படி சொல்லலாம்? sin a minus 15 degree divided by sin a plus 15 degree. ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, சரி மாற்றி போட்டோமா, sin by cos. அப்போ sin a plus 15 degree
cos a plus 15 degree. சரியா? இப்ப cross multiply பண்ணா cos into cos, cos square. Yeah, I'll get cos square. Sorry, cos square. இது a minus இல்லையா? Sorry, minus. அப்போ I can write this as cos a plus 15 degree into cos a minus 15 degree minus sin a plus 15 degree sin a minus 15 degree. இதெல்லாம் ஃபார்ம் தெரியுமா? cos a cos b sin a sin b. So let us take this is your a, this is your b, this is your a and this is your b. A b. Now you use the formula. I'll get the answer is cos a cos b. What is the formula? 1 by 2 cos a plus b. Yeah, I can write this as 1 by 2 cos a plus b. So I can take this as 1 by 2 cos a plus b. A plus 15 degree plus a minus 15 degree. Cos a plus b plus cos a minus b plus cos a plus 15 degree minus a plus 15 degree minus 1 by 2 into sin a sin b. What is sin a sin b? Which is equals to minus 1 by 2. Already in minus plus 1 by 2 cos a plus b. Cos a plus 15 degree plus a minus 15 minus cos a plus 15 degree minus a plus 15 divided by 1 by 2 into sin a plus 15 degree cos a. Sin a cos a அப்படின்னு சொன்னா which is equals to 1 by 2 sin a plus b. A plus 15 degree plus a minus 15 degree cos a plus 15 degree minus போடும்போது இது மைனஸ் ஆயிடும் minus minus 15. சரிங்களா? இப்போ எது கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 15 degree 15 degree a கேன்சல் 15 degree 15 degree a கேன்சல் 15 degree 15 degree a கேன்சல். அப்போ இந்த 1 by 2 இதுல மேல காமன் எடுத்தா you'll get cos 2a plus cos 30 degree plus cos 2a minus cos 30 degree divided by 1 by 2 into sin 2a into cos 30 degree. சரியா? இந்த 1 by 2 இந்த 1 by 2 cancel ஆயிடும். Plus cos 30 degree minus cos 30 degree cancel ஆயிடும். Cos 2a into 2 cos 2 cos a. சரியா? You'll get yeah, I'll get cos 2a divided by என்னமா ஒரே செகண்ட் வா 2 cos 2a divided by cos 30 degree இல்லமா. So what is cos 30 degree? I'll get 1 by 2 வா, sorry root 3 by 2 ல ரைட்டா நம்ம போட்டது 1 by 2 sin 2a சாரிங்க பிளஸ் போடுறோம்ல பிளஸ் sin cos இல்லையா, அப்போ sin a plus 15 degree cos a 15 degree. I'll get sin 2a into cos 30 degree. 1 by 3 cos 2a 2 cos 2a cos 30 degree which is equals to 1 by 2 இல்லையா? கரெக்ட் தான். sin 2a plus 1 by 2. சரியா? இப்போ இது LCM எடுங்க. LCM எடுத்தா கீழே 2 வரும். cross multiply பண்ணா 2 sin 2a plus 1 taking reciprocal. அடுத்த ஸ்டெப்ல கூட போடுங்க. tan cos 2a reciprocal எடுத்தா 4 cos 2a divided by 1 plus 2 sin 2 which is equals to your right answer. So with this we'll stop the today's class. I hope you all enjoyed this today's class. One of the very important exercise for your exam point of view. 11th standard exam பொறுத்த வரைக்கும்
3.6, 3.7. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி போட போறோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், பர்டிகுலர்லி நீங்க குவார்டர்லி எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கக்கூடிய நிறைய சம்ஸ் வந்து நிறைய சம்ஸ் வந்து இதுல தான் போடுவோம். சரிங்களா? ஸோ எனி டவுட்ஸ்மா? So any doubts, shall we move on? So with this, we'll stop today. If you have any doubts, you can ask me. We'll see you in the next week. If you have any doubts, please, tomorrow next class is very important. I will give you some important tips for your quarterly preparations. Please don't miss the class next week. Wish you all the best for your examination. So we'll meet on next week. Thank you very much. God bless you all.